அடக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய கலைமாமணி டாக்டர் சுந்தரமுருகன் அவர்களுக்கும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உடைய பொதுச் செயலாளர், புதுச்சேரியுடைய பொதுச் செயலாளர் ஜெகினி முகமது அவர்களுக்கும், சோசியல் ஒர்க்கர் அன்பு சகோதரர் சிராஜ் அன்சாரி அவர்களுக்கும், பொயட் கலக்கல் கந்தசாமி அவர்களுக்கும், முகமது கலீஃபா அவர்களுக்கும், coordinator of the competition, founder and president, Universal Excellent Organization, International Self-Defense Instructor, Treasurer, UAE Salambam Federation, United Arab Emirates, Noble World Records, Adjudicator, Nellai Yerwadi, Ahmed Jawahir அவர்களே, அகமது ஹுசைன் அவர்களே, நிருபன் சக்கரவர்த்தி அவர்களே, முகமது பாசில் அவர்களே, முகமது ஹசன் அவர்களே, ஏ அப்துல் ரஹீம் அவர்களே, டி ஹசன் அவர்களே, இந்த அகமது ஜவாஹிரை பற்றி நான் ஒரு சில மணித்துளிகள் சொல்வது இந்த கால நேரத்துக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும். அவரை பொறுத்தவரைக்கும் கோசினி ஜின்னா என்பவருடைய 7வது பொறுப்பு வகிக்கின்றார் என்பதோடு அந்த பொறுப்பை பொறுப்புணர்ந்து செயல்படுகிறார் என்பதுதான் நிதர்சன உண்மை. இன்றைக்கு இது 3வது பாகம். 1வது பாகம் புதுச்சேரியிலும், 2வது பாகம் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியிலும், 3வதாக தலைநகர் சென்னையில் திருவான்மியூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி என்பது ஏதோ இது உள்ள அரங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக எண்ணிவிட வேண்டாம். இந்த சிலம்பத்தை தமிழகத்துடைய தலை சிறந்த விளையாட்டு போர்க்கலை என்கின்ற சொல்லக்கூடிய அந்த சிலம்பத்தை உலகிற்கு கொண்டு செல்லக்கூடிய பெருமையை சேர்த்தவர் அந்த ஜவாஹிர் அவர்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு பொங்கல் தினத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல அமீரகத்தில் வந்து இடம்பெற செய்யக்கூடிய வகையிலையும், துபாயில அங்குள்ள மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வகையில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த 7வது ஒரு தலைமுறையாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், 1வது தலைமுறை இருக்கிறது என்று சொன்னால் அதோட முடிந்துவிடும். ஆனால் இன்றைக்கு 7வது தலைமுறை அல்ல, 70வது தலைமுறை வரைக்கும் இந்த சிலம்பத்தை கொண்டு செல்வேன் என்கின்ற அடிப்படையில் சிறமேற் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். உலக அளவில் சென்று இந்த சிலம்பம் போயிட்டு இருக்கு. அதோட இந்த தற்காப்பு கலையும் முக்கியமாக அவசியம் என்கின்ற அடிப்படையில் இந்த மாணவ செல்வர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரே ஒரு கருத்துக்களை சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைக்கு 1 மணி நேரம் தொடர்ச்சியாக சிலம்பம் ஆடிய மாணவி செல்வங்களுக்கு பார்க்கும்போது உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். கொஞ்சம் கூட சோர்வாகல. அப்ப அந்த அளவுக்கு கிஷோர் வந்து அவங்க நல்லா பயிற்சி விட்டுருக்காருன்றது நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு 1 மணி நேரம் தொய்வு இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்கும் பொழுது, நீங்க இது யார் ரசிகர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, யாரோட ரசிகர் கேட்கிறது தான் எனக்கு வேதனையா இருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாணவ செல்வங்களுடைய ரசிகர்களா மற்றவர்கள் இருக்கணும். ஏன்னா சினிமாவுடைய சூழலுக்கு நீங்க தள்ளப்படக்கூடாது. அது சார்ந்து நீங்க உங்களை மாற்றிக்கூடக்கூடாது. இன்றைக்கு ஆன்லைன் விளையாட்டுல பப்ஜின்ற ஒரு விளையாட்டுல 40 கோடி இளைஞர்கள் வந்து மூழ்கி தன்னுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த 8 கோடி இளைஞர்கள் வந்து அந்த பப்ஜி விளையாட்டுல தன்னுடைய வாழ்நாள, தன்னுடைய வயதை, தன்னுடைய படிப்பெல்லாம் இழந்துட்டு அந்த பப்ஜி விளையாட்டுல தன்னை மறந்து, தன் நிலை மறந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, செல் என்பது அவசியமான தேவைக்கு பயன்படுத்தலாம், அவசியமற்றதை பயன்படுத்தக்கூடிய சூழல்ல தள்ளப்பட்டு கடந்த ஆண்டு கேரளா மாநிலத்தில் சுர்ஜித்ன்ற ஒரு மாணவன் செல்ல அதிகமாக பயன்படுத்துறாங்கன்ற அடிப்படையில் அவங்க தாயார் செல்ல அதிகமாக
பயன்படுத்தாத சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய தாயை செவத்துல இடிச்சு மரணிக்க செஞ்சதான். அந்த அளவுக்கு செல் என்பது பிள்ளைகளை பைத்தியமாக்குது. அந்த அளவுக்கு நீங்க பெற்றோர்கள் நோ சொல்லி பழகுங்க. இன்னைக்கு செல்போனோ இந்த மற்ற டிவின்றதுலயோ படம் சார்ந்த விஷயங்களையோ பிள்ளைகளை இன்வால்மெண்ட் ஆகாம இது போன்ற வீர விளையாட்டுகள்ல, அது தற்காப்பு விளையாட்டுகள்ல பிள்ளைகளை இடம்பெறக்கூடிய வகையில நீங்க எல்லாமே பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனம் செலுத்துங்க. அது திருக்குறள் சார்ந்து கேட்கும் போது சொல்ல தெரியல, ஆனா பாட்டு சார்ந்து கேட்கும் போது பதில் வருதுன்னு இல்லை. அந்த அளவுக்கு சினிமாவில் மூழ்கி கிடக்கக்கூடிய பிள்ளைங்களா நம்ம பிள்ளைங்க இருக்கக்கூடாதுன்ற ஒரு உள்ளார்ந்த கவலையோடு உங்கள்கிட்ட இது கோரிக்கையா வைக்கிறேன். பொதுவா எந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க செஞ்சாங்கடையில மகிழ்ச்சியின் அளவே இல்லை. அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியா இருந்தேன், மகிழ்ச்சி மலையிலே நனைஞ்சேன். ஆனா பிள்ளைங்க இந்த சினிமா சார்ந்துக்கு பேசும்போது வேதனையா இருக்கு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கருத்தை சொல்லணும். இப்போ SDPI அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 1000க்கும் மேற்பட்ட உடல்களை அடக்கம் செஞ்சுருக்கோம். எந்த நேரத்தில்னா கொரோனா நேரத்தில். கொரோனா என்பது பெற்ற தாய் பிள்ளைங்களை தொடுறதுக்கோ பிள்ளைங்க பெற்ற தாய்கிட்ட போகிறதுக்கோ அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் அது சேவையாக நினச்சி ஒரு 1000க்கும் மேற்பட்ட இறந்த சடங்குகளை அவங்கவுங்க மரபின் அடிப்படையில் அடக்கம் செஞ்சுருக்காங்க. அதே போன்று இந்த இளைஞர்களும் இந்த குழந்தைகளும் வரக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் சோசியல் ஒர்க்கராக இருப்போம், நாங்கள் சிலம்பில் நம்பர் 1 இருப்போம், கராட்டேயில் நம்பர் 1 இருப்போம். தற்காப்புக்காக என் தாயையும் என்னுடைய தந்தையும் பாதுகாக்க, என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க, ஏன் என் தாய் திருநாட்டையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை நான் எடுத்திருக்கின்ற அடிப்படையில் உங்களுடைய கவனங்கள் எல்லாம் கல்வி சார்ந்து இருக்கணும். யார் ஒருவர் தலைகுனிகிறார்களோ, புத்தகத்திற்காக தலைகுனிகிறார்களோ அவர்கள் தலை நிமிர்ந்து இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த தற்காப்பு கலை என்பது நோயற்ற வாழ்வை கொடுக்கும். இன்றைக்கு யாருக்காவது நம்ம வாழ்த்து சொல்லணும்னா நீண்ட ஆயுளோடு இருங்கன்னு சொல்ல முடியாது. நீண்ட ஆயுளோடு இருக்கிறது கூட அவசியம் இல்லை. ஆனால் நீண்ட ஆயுளோடு இருந்தால் அது ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஆரோக்கியம் வேணும்னா இது போன்ற உடற்பயிற்சி தற்காப்பு கலைகள் அவசியமானதாக இருக்கிறது. அந்த அவசியமான கலைகளை எப்படி இன்றைக்கு 7வது தலைமுறையாக ஆசான்களாக இன்று இருந்து வழி நடத்தக்கூடிய ஒவ்வொரு சகோதரரும் இருக்கின்றார்களோ, இதை நாங்கள் உலகம் அளவிற்கு நாங்கள் கொண்டு செலுத்துவோம் என்று நீங்கள் இங்கிருந்து விளையாட்டாக விளையாடிய இந்த சிலம்பத்தை சீரியஸ்னஸாக இங்கிருந்து செல்லும்போது இந்த கலை என்பது தமிழர் பாரம்பரியம், இந்த கலையை உலக அளவிற்கு கொண்டு செல்வதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்கின்ற அடிப்படையில் குழந்தை செல்வலாக இருக்கக்கூடிய நீங்கள் அனைவர்களும் சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாய் வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.